ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு சிம்ம லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான பலன். ஆகஸ்ட் 12 முதல் ஆகஸ்ட் 21 வரை சிம்ம லக்னத்திலிருந்து சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக பார்க்கக்கூடிய முறை. முதல் நாள் ஆகஸ்ட் 12 திங்கட்கிழமை காலையில் 8:32 வரைக்கும் சுவாதி நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 3ஆம் இடமான துலாம் ராசியில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறாரு. 8:32 மணிக்கு விசாக நட்சத்திரம் தொடங்குகிறது. துலா ராசியில் குருவனுடைய நட்சத்திரம். குரு நம்ம லக்னத்திற்கு 10ஆம் இடமான ரிஷபராசியில் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கு குருவும் சந்திரனும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கிட்டாங்க. அதனால் இன்றைக்கு இவங்க 2 பேரும் துலா ராசியிலையும் ரிஷபராசியிலும் இருந்து தன்னுடைய பலன்களை கொடுக்குறாங்க. தொழில் நல்லா இருக்கும். தொழில்னால சில மாற்றங்கள் அல்லது விரிவாக்கம் இதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். எக்ஸ்டெண்ட் பண்ணுறது, ஒரு தொழிலுக்காக பிரயாணம் ஏற்படுறது, சில ரகசிய திட்டங்களை செயல்படுத்துறது, கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு நடைமுறைகளை பயன்படுத்துறது. அதே நேரத்தில் சந்திரன் 3ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு தைரியத்தை வரவழைச்சு கொடுக்கும். ஆனால் குரு 8ஆம் இடத்துல இருக்கிறது சில நேரங்களில் அந்த தைரியத்தினால அசட்டு துணிச்சலாக போய் அதனால் சில பதட்டங்களும் உருவாகும். அதனால் தீர ஆலோசித்து நமக்கு சரின்னு படுறதை மட்டும் செஞ்சால் போதும். குத்துமதிப்பாக தைரியமாக செய்யலாம் அப்படின்னு இன்னைக்கு பதட்டத்தோடு செய்கிற காரியங்கள் சரி வராது. மறுநாள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி காலையில் 10:43 மணிக்கு விசாக நட்சத்திரம் முடிஞ்சு அனுஷ நட்சத்திரம், அதாவது விருச்சிக ராசியில் சந்திரன் சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறார். சனி பகவான் நம்மளுக்கு 7ஆம் இடத்துல கண்டக சனியாக இருக்கார் இல்லையா. அவர் குருவனுடைய பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் கூட்டு தொழில், ஒப்பந்த தொழில், உற்பத்தி சார்ந்த தொழில், இரும்பு சம்மந்தப்பட்டது, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டது, டிரான்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது, ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்துறது, ஆபரணம் சம்மந்தப்பட்டது, கருவிகள் சம்மந்தப்பட்டது, எல்லாத்துக்குமே நல்ல அமைப்பில் தான் இருக்கும். இன்றைய நாளில் நமக்கு 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம் அப்படின்னா உற்பத்தி சார்ந்த துறையில் அவ்வளவு பாசிட்டிவாக நடக்கும். இந்த அனுஷ நட்சத்திரமானது மறுநாள் ஆகஸ்ட் 14ஆம் தேதி புதன்கிழமை மதியம் 12:12 வரைக்கும் இருக்கு. நண்பகல், அந்த நண்பகல் 12:12க்கு மேலே கேட்ட நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் புதன் மாதிரி செயல்படுறாரு. புதன் நம்ம லக்னத்தில் இருக்கிற மக நட்சத்திரத்தில் இருக்கார். அதனால் இன்றைக்கு பண ஈடுபாட்டோடு செயல்படுற காரியங்கள், பண வரவுக்கு உண்டான ஒரு பாசிட்டிவ், தொழில் பலம், நம்ம பேச்சுக்கு ஒரு மரியாதை, பேச்சினால் ஆதாயம், இதெல்லாம் நன்மையாக நடக்கும். வளர்ச்சிகள் கொடுக்கும். குடும்ப உறவுகளில் இதே பேச்சு கொஞ்சம் காயப்படுத்தும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பதட்டம் இல்லாமலும் கோவப்படாமலும் நிதானத்துடன் பேசிக்கிட்டு பொறுமையை கையாண்டால் வாக்குவாதமாக மாறாது. இந்த கேதுங்கிறது நம்ம லக்னத்துக்கு 2ஆம் வீட்டில் இருக்கார், வாக்குஸ்தானத்தில். குதர்க்கமான பேச்சுகளை கொடுக்கறது, குழப்பமான ஒரு வார்த்தைகளை விடுறதுங்கிறது கேது வேலை செய்யும். ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதியம் 12:53 வரைக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் முடிஞ்சு மூல நட்சத்திரம் தொடங்குகிறது. நம்ம லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல தனுசு ராசியில் சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. கேது 2ஆம் இடத்துல சந்திரனுடைய இன்னொரு நட்சத்திரமான அஸ்தத்தில் போகிறாரு. சந்திரனும் கேதுவும் நட்சத்திர பரிவர்த்தனை வாங்கி 2ஆம் இடத்துலையும் 5ஆம் இடத்துலையும் இருக்கிறதுனால கலை சார்ந்த ஈடுபாடுகள், குழந்தைகள் சார்ந்த ஈடுபாடுகள், குழந்தைகளுக்கு முன்னுரிமைகள், குழந்தைகள் வளர்ச்சி மற்றும் நமக்கு கலைப்பொருட்கள் சேகரிப்பு, ஒரு கமிஷன் துறையில் வரக்கூடிய ஒரு பணம்,
அல்லது ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய பணம், இது மாதிரி சில நன்மைகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது. ஏன்னா நமக்கு வந்து கேதுங்கிறது வந்து சந்திரனோட பரிவர்த்தனை வாங்கியிருக்கு. அதனால் ஒரு வகையில் பண ஆதாயம், நம்ம இப்போ போடுற இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் ஆகிறது, இதெல்லாம் நன்மைகள் தரும். ஆகஸ்ட் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நண்பகல் 12:43 மணிக்கு மூல நட்சத்திரம் முடிஞ்சு பூராட நட்சத்திரம் தொடங்குகிறது. சுக்கிரன் பூராட நட்சத்திரத்துக்கு அதிபதி. அவர் வந்து நம்ம லக்னத்தில் சுக்கிரனுடைய நட்சத்திரமான இன்னொரு சொந்த நட்சத்திரமான பூரத்தில் இருக்காங்க. பரணி, பூரம், பூராடங்கிறது இந்த மூணுமே சேர்ந்து இயங்கும். இந்த சுக்கிர பலம் அப்படின்னு சொல்லிட்டு 12 லக்னங்களுக்கும் 11 நாட்களுக்கான பலனை போட்டிருக்கேன் தனித்தனி பதிவுகளாக. அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சுக்கிரன் வந்து நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், தன்னிறைவை கொடுக்கும், ஆன்மீக பலத்தை கொடுக்கும், அருளை கொடுக்கும், பெரியவர்கள் ஆசீர்வாதத்தை கொடுக்கும். பிரயாணங்கள், தீர்த்த யாத்திரை, கோவில் காரியங்கள், ட்ரஸ்ட்டு, மேல் படிப்பு, இது சார்ந்த நன்மைகளும், உறவு சார்ந்து வரன் பார்க்கறது, இது போன்ற சுப நிகழ்ச்சிகளுக்கும் சாதகமாக இருக்கும். இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரம் ஆகஸ்ட் 17ஆம் தேதி சனிக்கிழமை நண்பகல் 11:48 வரைக்கும் இருக்குது. அதற்கப்புறம் உத்திராட நட்சத்திரம் தொடங்குகிறது. உத்திராடம் வந்து ஒரு பாதம் தனுசு ராசியில் இருக்குது, 3 பாதம் மகர ராசியில் இருக்குது. சூரியன் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு அதிபதி. சூரியனும் புதனும் சேர்ந்து நம்ம லக்னத்திலேயே மக நட்சத்திரத்தில் இருக்காங்க. அதனால் இன்றைக்கி வேலை, அரசு வழி ஆதாயம், பெரியவர்களுடைய நன்மதிப்பு, பணவரவு, தொழில் பலம் அத்தனையும் கொடுக்கும். இன்றைக்கி வளர்ச்சிகள் நல்லா இருக்கும். பேச்சினால பணம் சம்பாதிக்கக்கூடிய யோகமும் இருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலையில் 10:14 இந்த உத்திராட நட்சத்திரம் முடிஞ்சு திருவோண நட்சத்திரம் தொடங்குகிறது. சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகிறது வெளிநாடு சார்ந்த வேலையில் இருக்கவங்களுக்கு ஒரு சிறப்பு நாளாக கருதப்படும். பிரயாணத்துக்கு நன்மை தரும். திடீரென்று வேலை மாற்றம் உண்டாகிறது. வெளிநாட்டிலேயே வேறு நாட்டுக்கு போகிறது, இதுக்கெல்லாம் சாதகம். பொருள் வரவு, உற்பத்தி சார்ந்த தொழில், அதில் வந்து ட்ரேடிங்கு, நீர் சம்மந்தப்பட்ட தொழில், விவசாயம், உணவு தொழில், உடை, எல்லாத்துக்குமே நன்மை தான், வளர்ச்சியாக இருக்கும். கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் மைல்டாக சில ஃப்ரிக்ஷன் இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்க்கணும். மற்றபடி தேக ஆரோக்கியத்தில் சளி பிடிக்கிறது, வைரஸ் காய்ச்சல், இது மாதிரி விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 19ஆம் தேதி அவிட்ட நட்சத்திரம் காலையில் 8:10, அதாவது திங்கட்கிழமை, செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல ரிஷபராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரமான மிருகசீரிஷத்தில் இருக்கிறது மிகப்பெரிய நன்மை தான். அதனால் பலம் ஏற்படும். பலம் மிகுந்த நாள். நம்ம வேலைக்கு, பதவிக்கு, பொருளாதாரத்துக்கு, உற்பத்தி சார்ந்த துறையில், அது பல் மருத்துவம் மற்றும் காவல்துறை மற்றும் அதிகார துறையில் இருக்கிறது, எலக்ட்ரானிக்ஸ் வகையில், கருவிகள் ஸ்பேர் பார்ட்ஸ் கையாளுற வகையில், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸில், கட்டுமான துறையில் அத்தனைக்கும் நன்மை தரும். மறுநாள் ஆகஸ்ட் 20ஆம் தேதி சதய நட்சத்திரம். நம்ம லக்னத்துக்கு 7ஆம் வீட்டில் சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கிறார். ராகு 8ஆம் இடத்துல உத்திரட்டாதியில் சனி நட்சத்திரத்தில் இருந்து சனி 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால பாதிப்பு ஒன்றும் இல்லை, நல்ல நாள் தான். கணவன் மனைவி உறவு பலப்படும், ஒப்பந்தம் கிடைக்கும். திடீரென்று புதிய சந்திப்புகள் மூலம் தொழில் பலம் அதிகரிக்கும். மறுநாள் ஆகஸ்ட் 21ஆம் தேதி பூரட்டாதி நட்சத்திரம், குருவனுடைய நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் தான் சனி போயிட்டுருக்காரு. சனியோட சந்திரன் சேர்றாரு, கண்டக சனி. கொஞ்சம் மனோ சஞ்சலங்கள் இருக்கும். கணவன் மனைவி உறவில் சின்ன சின்ன ஒரு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். அதே நேரத்தில் தொழிலுக்கு நல்லா இருக்கும். கூட்டு தொழில், உற்பத்தி சார்ந்த தொழில் அனைத்துக்குமே மேன்மைகள் கிடைக்கும். இந்த மாதிரி 10 நாட்களுக்கும் நட்சத்திர ரீதியான பலன்களை பார்த்தோம். நம்ம ஜனன ஜாதகத்தில் எந்தெந்த கிரகம் என்னென்ன பாவத்தை இயக்குதுன்ற முறையில் நம்ம கணித்து பார்த்துக்கிறது நல்லது.
அதன்படி இந்த கோச்சாரத்தையும் திசாபுத்திரையும் நம்ம பார்க்கும்போது இன்னும் துல்லியமாக பலன்கள் கிடைக்கும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு இந்த புதிய முறையில் நட்சத்திர சூத்திர முறையை பயன்படுத்தி பலன்களை பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.